தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிய மாட்டா என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும் ஒரு நாள், ஆனால் நான் கூறின வார்த்தைகளில் ஒன்று கூட அழிந்து போகாது. அது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் உன் சந்ததிகளின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக அது நிறைவேறி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும் என்று நம் கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை அனுதினம் கூறி கூறி, அப்பா நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்களே அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்று நாம் விசுவாசத்தோடு, கடுகளவு அவிசுவாசமும் இல்லாமல் விசுவாசத்தோடு நாம் அவரிடம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அவரது வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இன்றிலிருந்து அவர் நமக்கு கூறின வாக்கு தத்தத்தை நாம் கூறி கூறி ஜெபிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றி கூறுவோம். அந்த வாக்கு தத்தங்களை நம் வாழ்வாக்கி கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்று மகிழ்ச்சியுடன் சாட்சியாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா வானம் பூமி கூட ஒளிந்து போகும், ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் வசனங்கள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது, அது நிறைவேறியே தீரும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் நீர் எங்களுக்கு கூறின வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஜெபிக்கிறோம். அதை எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து உயர்த்திவிட்ட கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.